ஒரு காண்டாமிருகத்துக்கு செக்ஷுவல் மெச்சூரிட்டி எந்த ஏஜ்ல ப்ரோ வரும்? அதுக்கு ஹெல்த்தியான ஃபுட்லாம் அந்த அளவுக்கு கிடைக்கலன்னா அப்ப அது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகி கூட இது சாப்பிடுறது புல்லுன்னு நம்ம சொல்லி தான் பேசியிருந்தோம். கரெக்டா? புல்லுல என்ன ப்ரோ ஹெல்த்தி இருக்கு இல்ல அன்ஹெல்த்தி இருக்கு? இப்போ ஒரு ஆண் காண்டாமிருகம் பெண் காண்டாமிருகத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்ன சேட்டைகள்லாம் பண்ணும்? இதுல உண்மையை சொல்ல போனா பெண் காண்டாமிருகம் தான் ஆண் காண்டாமிருகம் இருக்கும் ப்ரோ. கிட்டத்தட்ட எப்படி வச்சாலும் ஒரு 100 வீடியோ விலங்குகளை பத்தி பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இருக்கும். இதுதான் ப்ரோ பெண் ஆணை இருக்குதுன்னு சொல்லி நம்ம சரித்திரத்துல பேசுற. இங்க ஒரு கவலைப்படுவீங்க. இப்ப பெண் எப்படி இருக்கும்னா மேட்டிங் பண்ண ரெடி ஆகும்ல, அப்படி வரும்போது அந்த பெண் காண்டாமிருகம் ஒத்துக்காது, சண்டை போட ஆரம்பிச்சிடும். ரெண்டுமே அதுக்கப்புறம் சண்டை போடும், ரத்த காயம் அளவுக்கு கூட வரும். அதுக்கப்புறம் அந்த ஆண் அந்த பெண்ணை தோக்கடிச்சாதான் இது போய் மேட்டிங் பண்ணவே முடியும். ஸோ அந்த அளவுக்கு அது இதுதான் கூப்பிட்டாலும் இது சண்டை போட்டு தான் அதுக்கப்புறம் சேரும். அதாவது கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உயிர் போற அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு ஏற்கனவே ஒரு இருங்க. அது ஏன்னு சொல்றேன். ஆமா, இது இப்போ ஒரு இனச்சேர்க்கை முடிஞ்சிருச்சுன்னா குட்டி போடுறதுக்கு எத்தனை காலம் ஆகும், அதாவது எத்தனை நாட்கள் ஆகும்? ஆண் காண்டாமிருகம் இருக்குல்ல, அது இது இந்த இப்ப நம்ம ஒரு ஃபீமேல் கூட சேர்ந்துட்டோம்னா அது தனியா நான் ஒரு குடும்பமா வாழ போறேன்னு இருக்குமா, இல்ல இது இந்த பெண்ணோட சேர்ந்துட்டேன் அடுத்து நான் என்னோட வாழ்க்கையை பார்க்க போறேன், நான் தனிமையா இருக்க போறேன் அப்படின்னு இருக்கும். இந்த குட்டி போடுறதுல இது எந்த இடத்துல ப்ரோ போடும்? போன வீடியோல காண்டாமிருகத்தோட கண் எப்படி தெரியும், காது எப்படி கேட்கும், மூக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யும், அதே மாதிரி அது என்ன சாப்பிடும், அது எப்படி புல்லை மட்டும் சாப்பிட்டு 2000 கிலோ அளவுக்கு வெயிட் போடுது அப்படின்னு சொல்லி போன வீடியோல பார்த்திருந்தோம். அந்த வீடியோவோட லாஸ்ட்லயே சொல்லியிருந்தோம் காண்டாமிருகத்தோட இனச்சேர்க்கை முறை எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோல காண்டாமிருகத்தோட இனச்சேர்க்கை முறை தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ப்ரோ கன்ஃபார்ம் சுவாரஸ்யமா இருக்குமா? ஆமா கண்டிப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரோ, ஒரு காண்டாமிருகத்துக்கு செக்ஷுவல் மெச்சூரிட்டி எந்த ஏஜ்ல ப்ரோ வரும்? எந்த ஏஜ் அப்படின்னா ஆண் காண்டாமிருகம்னு எடுத்துக்கிட்டா ஒரு 7ல இருந்து 12 வயசு ஆகும். அது செக்ஷுவல் மெச்சூரிட்டி வர்றதுக்கு. அதுவே ஒரு பெண் காண்டாமிருகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 3ல இருந்து 7 வயசுல வரும். அந்த ரேஞ்சில் வரும். ஆனா அது கிடைக்கக்கூடிய உணவை பொறுத்து மாறும். அதுக்கு ஹெல்த்தியான ஃபுட்லாம் அந்த அளவுக்கு கிடைக்கலன்னா அப்ப அது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகி கூட இது சாப்பிடுறது புல்லுன்னு நம்ம சொல்லி தான் பேசியிருந்தோம். கரெக்டா? புல்லுல என்ன ப்ரோ ஹெல்த்தி இருக்கு இல்ல அன்ஹெல்த்தி இருக்கு? அது அதிகமா ஹெல்த்தியே இல்லை. நான் எந்த மாதிரி சொன்னேன்னா ஹெல்த்தியா இதனுடைய உடம்பு இப்ப நிறைய புல்லு கிடைக்கல, வறட்சியான நேரம் இருக்கு, அப்ப இதுவும் பயந்து இருக்கு, மற்ற உயிரினங்கள்னால இதுக்கு ஆபத்தும் இருக்குன்றப்போ இதுக்கு தேவையான ஒரு நாளைக்கு தேவையான ஒரு 50 கிலோ உணவு அது கிடைக்காம வெறும் ஒரு 20-25 கிலோ தான் கிடைக்குது. ஸோ அப்ப அது வீக்கா தானே இருக்கும். நான் அந்த அர்த்தத்துல சொல்றேன். நான் யோசிக்கிறேன் ஒரு செகண்ட், என்ன புல்ல சாப்பிட்டு அப்படின்ட்டு. சரி ஓகே ப்ரோ, இது செக்ஷுவல் மெச்சூரிட்டி கரெக்டா ப்ரோ? வேற எதுவும் இதுல சொல்றதுக்கு இருக்கா? இந்த ரேஞ்சில இது அந்த மெச்சூரிட்டி. சரி ஓகே ப்ரோ. இப்போ ஒரு ஆண் காண்டாமிருகம் பெண் காண்டாமிருகத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்ன சேட்டைகள்லாம் பண்ணும்? இதுல உண்மையை சொல்ல போனா பெண் காண்டாமிருகம் தான் ஆண் காண்டாமிருகம் இருக்கும். ப்ரோ கிட்டத்தட்ட எப்படி வச்சாலும் ஒரு 100 வீடியோ விலங்குகளை பத்தி பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இருக்கும். இதுதான் ப்ரோ பெண் ஆணை இருக்குதுன்னு சொல்லி நம்ம சரித்திரத்துல பேசுற. இங்க ஒரு கவலைப்படுவீங்க. இப்ப பெண் எப்படி இருக்கும்னா அதோட யூரின்லையும் அதோடைய சாணத்துலையும் ஒரு வகையான ஹார்மோன் வெளியேறும். அதை வச்சு ஒரு மாதிரி வாசனை வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தூரத்துல இருந்து ஆண் காண்டாமிருகம் வரும் பெண் காண்டாமிருகத்தை தேடி. இங்க என்ன நடக்கும்னா பெண் காண்டாமிருகத்தை தேடி 2 வந்துருச்சுன்னு வைங்க, ஆண் காண்டாமிருகம். அப்ப 2த்துக்கும் சண்டை நடந்து ஜெயிக்கிறது மேட்டிங் பண்ண ரெடி ஆகும்ல. அப்படி வரும்போது அந்த பெண் காண்டாமிருகம் ஒத்துக்காது, சண்டை போட ஆரம்பிச்சிடும். ரெண்டுமே அதுக்கப்புறம் சண்டை போடும், ரத்த காயம் அளவுக்கு கூட வரும். அதுக்கப்புறம் அந்த ஆண் அந்த பெண்ணை தோக்கடிச்சாதான் இது போய் மேட்டிங் பண்ணவே முடியும். ஸோ அந்த அளவுக்கு அது இதுதான் கூப்பிட்டாலும் இது சண்டை போட்டு தான் அதுக்கப்புறம் சேரும். அதாவது கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உயிர் போற அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு ஏற்கனவே ஒரு. இருங்க, அது ஏன்னு சொல்றேன். இது ஏன் சண்டை போடுதுன்னா பெண் காண்டாமிருகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஆண் காண்டாமிருகம் வலுவா இருக்கான்னு தெரியணும். வலுவா இருக்கான்னு தெரியாம அது கூட மேட்டிங் பண்ணிருச்சுன்னா அப்ப பிறக்கிற குட்டி வலிமை இல்லாம போயிடும். அப்போ ஒரு வலிமையான ஒரு ஆண் கூட சேர்ந்தாதான் வலிமையான ஜீன் கிடைக்கும்.
அப்பதான் வலிமையான குட்டி பிறக்கும், இனம் செழிக்கும் அப்படின்றது அந்த பெண் காண்டாமிருகத்துக்கு தெரியும். அதனாலதான் சண்டை போட்டு என்னனால தோக்கடிக்க முடியுதா, என்ன தோக்கடிக்க முடியலன்னா, ஒரு பெண்ணை தோக்கடிக்க முடியலன்னா அப்ப ஆணை அறுத்து என்ன பயன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் காண்டாமிருக உலகம். ஸோ அதுக்காக தான் இந்த 5 வகை சொன்னல, 5 வகை காண்டாமிருகமும் இப்படிதான் நடந்துக்கும். சண்டை போட்டு ஆண் ஜெயிச்சாதான் அந்த ஆணுக்கு பெண்ணினுடைய அந்த துணை வந்து கிடைக்கும், மேட்டிங் பண்றதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இப்படி வந்து இதுல வந்து நடக்குது. எனக்கு இப்போ இதுல இப்படி ஒரு வேர்டை வந்து நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் வீடியோல சொல்றேன். பெண்ணை விட ஆண் தான் பலசாலி, கரெக்டா? இது வந்து சொல்லக்கூடாது, ஆனா உடல் ரீதியா சொல்றேன், கரெக்டா? வலிமை ரீதியா பிசிக்கலா சொல்றேன், ஓகேவா? இப்படி சொல்லல இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லையா, இல்ல விலங்குகளுக்கும் அப்படித்தான், கரெக்டா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா ஸ்பைடர் பார்த்திருக்கோம், ஸ்பைடர்ல பெண் ஸ்பைடர் தான் வந்து வலிமையா இருக்கும், பெருசா இருக்கும், பிசிக்கலாவும் அதுதான் ஸ்ட்ராங். சரி, ஓகே. காண்டாமிருகத்துல நம்ம வருவோம். காண்டாமிருக ஆண் வந்து 3000 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கான். 4000 கிலோ வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கான். ஆண் வந்து 2000, பெண் வந்து 2000 தான் சொல்லியிருக்கோம். அது வந்து 15ல இருந்து ஒரு 25% கம்மியா இருக்கும். இது 100 கிலோ இருந்தா அது வந்து 85 to 70 கம்மியா தான் இருக்கும், கரெக்டா? எல்லாமே ஆணை கம்பேர் பண்ணல பெண்ணு கம்மி தான். அப்போ ஆணுக்கு தான் அதிக அட்வான்டேஜ் இருக்கு, ஆணுக்கு தான் சக்தியும் இருக்கு. அப்புறமும் ஏன் இப்படி ஒரு டவுட் வருது, இது ஏன் சண்டை போடுது? இதுக்கு 2 காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, இது என்னதான் வந்து உடல் அளவுல வெயிட்டா இருந்தாலும் வெறும் உடம்ப வச்சு மட்டுமே, அதனுடைய பிசிக்கை வச்சு மட்டுமே அது கெத்துன்னு ஒத்துக்க முடியாது. அதுக்கு எவ்வளவு சுறுசுறுப்பு இருக்கு, எவ்வளவு தூரம் அடிய தாங்குது. ஏன்னா இதுவும் வந்து கொம்ப வச்சு குத்தும், பல்ல வச்சு கடிக்கும். அதை வலி தாங்க முடிஞ்சாதானே அது வலிமையா இருக்குன்னு அர்த்தம். வெறும் உடல் எடையை வச்சு மட்டும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. 2வது காரணத்தை சொல்லுங்க, நான் எனக்கு ஒரு கேள்வி. இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஒரு 15 வயசுல ஒரு பெண் காண்டாமிருகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 12 வயசுல ஆண் காண்டாமிருகம் இருக்கு. அப்ப பெண் காண்டாமிருகம் தான் இங்க பெருசா இருக்கும் ஆணை விட. ஸோ அந்த டயத்துலையும் ஆண் வந்து பெண்ணை ஜெயிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அந்த டயத்துல ஆண் ஜெயிச்சா ஏஜ் வந்து அங்க டிஃபரன்ஸ் கிடையாது, மேட்டிங் பண்ணிக்கலாம், கரெக்டா? ஆமா, இது ஒண்ணு. இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த காண்டாமிருகங்கள் வந்து அந்த நேரத்துல, இது வந்து எப்பன்னா இந்த மழை பெஞ்சு நல்லா ஒரு சீசன் இருக்கும், மழை பெஞ்சு நிறைய உணவு கிடைக்குதுன்னா அப்ப மேட்டிங்க்கு ரெடி ஆகும். ஆனா அப்ப மூடு ஸ்விங் ஆகும். பெண் காண்டாமிருகங்களுக்கு வந்து ஒரே எண்ணத்துல இருக்காது. ஒரு நேரத்துல மேட்டிங் பண்ணணும்னு தோணும், ஆனா இன்னொரு நேரத்துல ஆக்ரோஷமா இருக்கும், பக்கத்துல யார் வந்தாலும் பயமா இருக்கும், அப்ப எதிர்த்து சண்டை போடும். ஸோ இதுவும் ஒரு ரீசன். ஆண் காண்டாமிருகம் வந்து சண்டை போட அதாவது பக்கத்துல வந்தா இது ஆக்ரோஷமா ஒரு மாதிரி மூடு சரியில்லாத நேரத்துல வந்து தொட்டா எப்படி இருக்கும், அதனாலயும் கூட இது வந்து சண்டை போடுது. சரி, ஓகே. இப்போ நீங்க சொல்றதா அப்படியே ஒரு சைட்ல வச்சுக்கிறோம். இதோட பவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, 2 ஆண் காண்டாமிருகம் வந்துச்சுன்னா அந்த 2 சண்டை போட்டு வேடிக்கை பார்க்கும், பெண் வேடிக்கை பார்க்கும், வேடிக்கை பார்த்துட்டு திருப்பி அந்த பெண் கூட சண்டை போடுன்னு சொன்னீங்கல்ல. அப்ப அந்த 2 ஆண் காண்டாமிருகம் சண்டை போடையிலேயே அந்த ஆணோட பவர் என்னன்னு இதுக்கு தெரிஞ்சிருக்கும், கரெக்டா? அப்புறமும் ஏன் இந்த பெண் வந்து பெண் கூட சண்டை போடணும்னு நினைக்குது? ஏன் நினைக்குதுன்னா, 2 ஆண் காண்டாமிருகம் வந்து சண்டை போட்டு அது ஜெயிச்சாலும் ஒருவேளை ஒரு 2 ஆண் காண்டாமிருகமுமே வீக்கா கூட இருக்கலாம்ல. இல்லைன்னா இப்ப A B 2 சண்டை போடுதுன்னா B ஆல்ரெடி வீக்காவே கூட இருந்திருக்கலாம், அதனால A B வீழ்த்தி இருக்கலாம்னு கூட இருக்கலாம்ல. அப்ப ஒரு பெண் காண்டாமிருகம் வெறும் அவங்க சண்டையில அது ஜெயிச்சா மட்டும் போதும்னு ஏன் நினைக்காதுன்னா, 2 பேருமே வீக்கா இருந்து, அப்ப ரெண்டு பேர் வீக்கா இருந்தா எப்படியும் ஒருத்தன் தானே ஜெயிக்க போறான். ஸோ ஜெயிச்சு வர்றவன் பலசாலி தான் எப்படி எடுத்துக்க முடியும்? அந்த மாதிரி இருக்குல்ல, ஒரு மேட்ச் நடக்குது, ஒரு வீக்கான டீமும் ஒரு ஸ்ட்ராங்கான டீமும் மோதுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ராங்கான டீம் தான் ஜெயிக்கும். அப்ப 2 வீக்கான டீம் மோதினாலும் ஏதோ ஒண்ணு ஜெயிக்க தான் போகுது. ஸோ அப்படி வந்தா கூட அது வந்து எப்படி பலமான ஒரு ஜீன் அப்படின்னு இது ஏத்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இது வந்து வெயிட் பண்ணும், மறுபடியும் சண்டை போடும். சரி, ஓகே ப்ரோ. இப்போ ஒரு இனச்சேர்க்கை முடிஞ்சிருச்சுன்னா குட்டி போடுறதுக்கு எத்தனை காலம் ஆகும், அதாவது எத்தனை நாட்கள் ஆகும்? இதை சொல்றேன். இதுக்கு முன்னாடி இப்ப இந்த ஆணும் பெண்ணும் இணையும் போது அந்த ஒரு எல்லையை உருவாக்கி அந்த எல்லைக்குள்ளேயே அந்த ஆண் வந்து சில நாட்கள் அந்த பெண்ணை வந்து வச்சிருக்கும், பெண் காண்டாமிருகத்தை. அதுக்கப்புறம் அது கர்ப்பம் தரிச்சதுக்கு அப்புறம் அதை விட்டுடும். அதுவும் வந்து தனியா சுத்தி கிட்டத்தட்ட 15ல இருந்து 16 மாசம் ஆகும் ஒரு குட்டி வர்றதுக்கு. கிட்டத்தட்ட அப்ப வந்து எத்தனை 1.5 மாசம் ஆகுது? 1.5 வருஷம் ஆகும், 1.5 வருஷம் கிட்டத்தட்ட. ஏன்னா 460ல இருந்து 504 நாள் வரைக்கும் இந்த ரேஞ்சில டிஃபரெண்ட் இருக்கு. உதாரணத்துக்கு சுமத்ரான் காண்டாமிருகம் சின்னது, அது ஒரு 460 நாள்ல பெத்துக்கும். ஒயிட் ரைனோ இருக்குல்ல, அது வந்து பெருசுன்றனால ஒரு 500 நாட்களுக்கு மேல போகும். எல்லாமே 1 வருஷத்தை தாண்டி தான் இருக்கும்.
ஆமா, எல்லாமே 1 வருஷத்தை தாண்டி தான் இருக்கும். அவ்வளோ காலம் அது வந்து காத்திருந்து தான் குட்டி போட்டு ஆகணும். சரி ப்ரோ, இப்போ இது வந்து குட்டி போடுறதுக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருக்குல்ல, அந்த டைம்ல இது இனச்சேர்க்கையில சேருமா? சேராது. கண்டிப்பா அது பாதுகாப்பா இருக்க தான் பார்க்கும். யார் பக்கத்துல வந்தாலும் அது வந்து தனியா போயிடும். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த மேல் இது இருக்குல்ல, மேல் காண்டாமிருகம், அதாவது ஆண் காண்டாமிருகம் இருக்குல்ல, அது வந்து இது இந்த இப்போ நம்ம ஒரு ஃபீமேல் கூட சேர்ந்துட்டோம்னா அது தனியா நான் ஒரு குடும்பமா வாழ போறேன்னு போகுமா, இல்ல இது இந்த பெண்ணோட சேர்ந்துட்டேன் அடுத்து நான் வந்து என்னோட வாழ்க்கையை பார்க்க போறேன், நான் தனிமையா இருக்க போறேன் அப்படின்னு போயிருமா? தனிமையா இருக்க போறேன்னு தான் போகும். இன்னொரு பதில், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, இப்ப பிரெக்னண்டா இருக்கும்போது இனச்சேர்க்கை பண்ணும். ஏன் பண்ணாதுன்னா அதனோட யூரின்லையும் சாணத்துலையும் அந்த வாசனை வராது. அது வரலனாலே ஆணுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்டும் வராது, அதை தேடி போகணும்னு. ஸோ அதனாலையும் அந்த மேட்டிங் வந்து நடக்காது. நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி வந்து தனியா தான் போயிடும். எப்பவுமே இது வந்து சாலிட்ரி தான், தனித்தனியா வாழ தான் விரும்பும். ஆனா அந்த ஒயிட் ரைனோஸ் இருக்குல்ல, வெள்ளை காண்டாமிருகம், அதுல மட்டும் பெண்கள் வந்து சேர்ந்துருக்கும் குட்டி போட்டதுக்கு அப்புறம். அதே மாதிரி இளம் பெண்கள் வந்து பிரிஞ்சுதான் இருக்கும், அதுவும் வந்து இப்படி சேர்ந்து வரும். எப்படின்னு சொல்றேன், இப்ப குட்டி போட்டோடனே குட்டியே வந்து ஒரு 40 கிலோக்கு மேலதான் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 65 கிலோ இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து இருக்கும். அந்த குட்டியை 1/2 மணி நேரத்துல வந்து கண் முழிச்சிரும். 2 மணி நேரத்துல வந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிடும். 1/2 மணி நேரத்துல எழுந்து நிற்கும், 2 மணி நேரத்துல பால் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பால் குடிக்க அங்க இருந்து ஒரு 2-3 வருஷம் தான் காண்டாமிருகம் வந்து அதனுடைய குட்டியை பார்த்து. ஆணா இருந்தாலும் 2-3 வருஷம் தான், இல்ல பெண்ணா இருந்தாலும்? ஆமா, பெண் காண்டாமிருகம், தாய் காண்டாமிருகம் அவ்வளவுதான் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து விரட்டி விட்டுடும். ஏன்னா இதுக்கு வந்து மறுபடியும் மேட்டிங் பண்ணணும்ன்ற எண்ணம் வந்து வேற ஒரு குட்டியை பெத்தெடுக்கணும்ன்றனால இதை விரட்டிவிடும். இப்ப விரட்டி விட்ட உடனே இந்த குட்டி காண்டாமிருகங்களுக்கு வந்து எல்லை கிடைக்காது. ஏற்கனவே வலிமையான காண்டாமிருகம் இருக்கும்ல, அதுவே எல்லையை ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கும், அதுக்குள்ள இது நுழைஞ்சா அடிச்சு துரத்திடும். அதே ஒரு பெண் காண்டாமிருகம் உள்ள நுழையுதுன்னா அலோவ் பண்ணிடும். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் மேட்டிங் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு. ஒரு ஆண் குட்டி நுழைஞ்சா இன்னொரு ஆண் பெரிய காண்டாமிருகம் விடாது. ஸோ இப்படி நடக்கும். இப்ப இந்த ஆண் காண்டாமிருகங்களுக்கு எல்லை கிடைக்காம சுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு 7 வயசு ஆகணும், அப்பதான் முழுசா அந்த வளர்ச்சியெல்லாம் ஓரளவுக்கு வரும், அப்பதான் அது எல்லையை உருவாக்க முடியும். ஸோ அது வரைக்குமே அது வந்து நாடோடி மாதிரி அங்கங்க வந்து சுத்திட்டே இருக்கும். ஆனா வெள்ளை காண்டாமிருகங்கள் எப்படி இருக்கும்னா, இந்த குட்டி போட்ட உடனே அந்த தாய் காண்டாமிருகம் குட்டியை பார்த்துக்கும்ல, அப்ப வெள்ளை காண்டாமிருகங்கள் எல்லாமே வந்து பெண்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய குட்டிகளை அப்படியே பார்த்துக்கும். அங்கங்க சேர்ந்துதான், இதுக்கு பேரே கிராஸ் அப்படின்னு. கூட்டம் கூட்டமா ஒரு 10 பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. இது ஏன்னா இது வாழ்றது வந்து புல்வெளி காடு, மத்த எல்லாமே வந்து நல்லா அடர்ந்த காட்டுல வாழும். 4 வகை, இந்த ஒரு வகை மட்டும் புல்வெளியில வாழ்றனால ரொம்ப தூரத்துல இருந்து ஈஸியா சிங்கத்துக்கு வந்து தெரிஞ்சிடும் இங்க ஒரு குட்டி காண்டாமிருகம் இருக்குன்னு. அப்போ ஒரு 5-6 சிங்கம் சுத்தி வந்து தாக்க வந்தா அந்த குட்டியை ஈஸியா பிரிச்சு வேட்டையாடிடும். கரெக்டா? அதனாலயே இது வந்து கூட்டம் கூட்டமா தான் அந்த நேரத்துல வந்து வாழும். அதே மாதிரி இந்த அம்மா விரட்டி விடுற பெண் குட்டிகள் ஆண் குட்டிகள் இருக்குல்ல, அதுவும் கூட வந்து சேர்ந்துக்கும். இந்த இனத்துல மட்டும், வெள்ளை இனத்துல மட்டும் சேர்ந்துக்கும். மற்ற 4 இனங்கள்ல வந்து எப்பவுமே தனியா தான் எல்லாமே வந்து இருக்கும். சரி ப்ரோ, இப்ப இந்த குட்டி பறக்குத இதோட அளவு என்ன ப்ரோ இருக்கும்? இது வந்து ரொம்ப சின்னதானா, இதனோட சைஸ் வந்து நம்ம துல்லியமா சொல்ல முடியாது. ஏன்னா கிலோவே நம்ம பார்க்கும்போது வெறும் 40ல இருந்து 65 கிலோ தான் இருக்கு. ஸோ அதனால இதோடைய சைஸ் ரேஞ்சை வந்து நம்ம துல்லியமா சொல்ல முடியாது. நான் இதை படிச்சு பார்க்கும்போது கூட இதோடைய சைஸ் வந்து துல்லியமா இல்லை, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரி ப்ரோ, இப்போ இந்த குட்டி போடுதுல இது எந்த இடத்துல ப்ரோ போடும்? எந்த இடத்துலன்னா நிலத்துல தான். கரெக்டா வந்து இப்ப ஆறு, அதே மாதிரி அதுக்கு தேவையான உணவு எல்லாமே கிடைக்கும்ல, அந்த மாதிரி இடத்துலதான் குட்டி போடும். பிளஸ் பாதுகாப்பு இருக்கணும். ஏன்னா தானோன்னு எல்லா இடத்துலையும் போய் பிரசவம் பார்த்துக்க முடியாது. ஸோ இது தனியா போகும். நம்ம வந்து இந்த கர்ப்பிணியா இருக்கக்கூடிய ஒரு காண்டாமிருகம் இருக்குன்னா அது பிரசவம் நடக்க போகுதுன்னா யாரும் நடமாட்டமே இல்லாத, மற்ற பெருசா எந்த விதமான பாதிப்பு இல்லாத மாதிரி இடம், ஆனா தண்ணி இருக்கணும், சேர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் இவைகள் வந்து குட்டி போடும். ஸோ இப்படிதான் இதனுடைய மேட்டிங், இதனுடைய லைஃப் இந்த மாதிரி வந்து இருக்கு. ஓகே ப்ரோ, அடுத்த வீடியோல என்ன பார்க்கலாம்? அடுத்த வீடியோல இன்னும் காண்டாமிருகம் பத்தி இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. குறிப்பா காண்டாமிருகம், சிங்கம், அதுக்கப்புறம் புலி, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இவங்களுக்குள்ள மோதல் நடந்திருக்கா, அதுக்கப்புறம் நடந்தா என்ன நடக்கும் பேசிட்டோம். அது நீர் யானை. ஓகே ஓகே ஓகே, சரி நீர் யானை. எனக்கு இந்த சீரீஸ் ஆரம்பிச்சதுல இருந்து நீர் யானைக்கும் காண்டாமிருகத்துக்கும் ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்கே, அதனால யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம்.
இந்த தப்பா நினைக்கிறத விட இந்த வீடியோல நான் வந்து பெண்ணை வந்து கொஞ்சம் பலத்துல கம்மின்னு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து யாரும் தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் உண்மையிலே பலத்துல தான் கம்மியை தவிர்த்து பெண்கள் வந்து எல்லாத்துலயுமே டாப்ல இருக்கிறவங்க. நான் அது ஒரு கேள்விக்காக தான் மட்டுமே சொன்னேனே தவிர்த்து வேற யாரும் எதையும் சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். சீரியஸா எடுத்துக்கொண்டிருந்தால் மன்னிக்கவும். அடுத்த வீடியோல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட வந்து சந்திக்கிறோம். பெண்கள் நம் நாட்டின் கண்கள்.